வணக்கம் நண்பர்களே, கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு டாஸ்மாக் மேனாள் இயக்குனர் வீட்டில் ரெய்டு, பின்னணி என்ன? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தில் பங்கேற்க இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம், விசிகாவிலிருந்து பாலசிங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லெனின், அரசியல் விமர்சகர் எம் குமார், அரசியல் விமர்சகர் பாண்டியன், ஐவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாலசிங்கம், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளினுடைய வீடுகள் அடுத்தடுத்து சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. தமிழ் சினிமாவில் முக்கியமான தயாரிப்பாளராக உருவெடுத்து வரக்கூடிய ஒரு வீட்லையும் ரைடு நடக்குது. இந்த ரைடுடைய பின்னணி என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டாஸ்மாக் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், குறிப்பாக அவருடைய மேலாண்மை இயக்குனர் அவருடைய வீட்டிலும் மற்ற இடங்களில் ஏறத்தாழ 10 இடங்களுக்கு மேலாக அந்த மதுபான உரிமையாளர்கள் வீட்டிலும் சோதனை, அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடந்திருப்பதாக அறிகிறோம். ஏற்கனவே நடந்ததனுடைய தொடர்ச்சியாக 1000 கோடி ரூபாய் இதில் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை பற்றி விசாரிப்பதற்காக இப்பொழுது உயர் அதிகாரியிடத்தில் விசாரிக்கிறார். 2017 2024 வரை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையின் சார்பில் கொடுக்கப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்பொழுது இந்த வழக்கை கொடுத்து விசாரணை நடத்தி வருகிறது. இதனுடைய பின்னணி என்னவென்று பார்த்தால், குறிப்பாக ஒன்றிய அரசு இங்கே நடைபெற்று வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசின் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்கிற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு ஏதுமில்லாத போது பெரும்பாலும் ஒரு சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தவிர மற்றபடி இந்த அரசின் மீது எந்த குறையும் சொல்ல நிலை இல்லாத போது, எல்லா துறையிலும் வளர்ச்சி பெற்றிருக்கிற போது, தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இது வளர்ச்சி பெற்றிருக்கிற போது, மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசு, குறிப்பாக இல்ல எல்லாமே இப்படி சொல்லிடலாமா பாலசிங்கம் சார்? அரசியலுக்கு அப்பாற்பட்டு டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது தொடர்பான அப்படி முறைகேடுகள் இந்த துறையிலே நடந்திருந்தால் அதை விசாரிப்பதற்கோ அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆனால் இது 2017 2024 வரை நடைபெற்ற அந்த வழக்குகளின் பின்னணியில் இப்போது திடீரென மார்ச் மாதத்திலே இந்த அமலாக்கத்துறை இந்த சோதனை நடத்தியிருப்பதும், குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு எதிராக தொடர்ந்து போராடி வருவதும், அண்மையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு, இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய அந்த தீர்ப்பை பெற்றிருப்பதும், அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் இப்ப பாலசிங்கம் இதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்படின்னா டாஸ்மார்க்ல முறைகேடு நடக்கலையா? அமலாக்கத்துறையினுடைய எல்லா சோதனைகளையும் அரசியல் படுத்தாம யதார்த்தம், இன்னைக்கும் டாஸ்மார்க்ல 20 ரூபாய்க்கு மேல சில மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுதுன்றது தொடர்ச்சியா புகார் வந்துகிட்டு தானே இருக்குது. அப்ப அந்த பணம் எங்க போகுதுன்ற கேள்வி வரும்பொழுது அமலாக்கத்துறையினுடைய சோதனை அதுக்கான விடையை சொல்லும் இல்லையா? அமலாக்கத்துறையினுடைய நம்பகத்தன்மை என்பது நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. அமலாக்கத்துறை மூலமாக கொடுக்கப்பட்ட வழக்குகளினுடைய தீர்ப்புகள் என்னவாக இருக்கிறது என்பது நாம் அறிகிற போது பெரும்பாலான வழக்குகள் அக்யூட்டல் ஆகிறது. ஆகவே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கருவியாக, தங்களை எதிர்க்கக்கூடியவர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்றைக்கு சிபிஐயும் இடியையும் ஐடி துறையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். எதற்காக இந்த ரைடு என்றால், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்பதுதான் ஒன்றிய அரசுக்கு சனாதன அந்த கொள்கைகளுக்கு எதிரான ஒரு அரசாக இருக்கிறது. மற்ற அரசுகளை காட்டிலும், மற்ற மாநிலங்களை காட்டிலும், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டிலே அவருடைய கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசாக, கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருப்பது முதல் காரணம். ஆகவே இவரிடத்திலே இந்த 2026 தேர்தலிலே மக்களிடத்திலே ஒரு நம்பகத்தன்மையை குறைக்கிற வகையிலும், அவர்களுக்கு இந்த அரசின் மீது ஒரு வெறுப்பை உருவாக்குகிற வகையிலும் தான் இந்த இடியினுடைய
இல்ல திரும்ப திரும்ப அப்படின்னா தமிழ்நாட்டுல அந்த டாஸ்மார்க்ல முறைகேடு நடக்கலன்னு சொல்றீங்களா பாலசிங்கம்? டாஸ்மாகில் முறைகேடு எந்த நேரத்தில் இது நடக்கிறது என்பதுதான். உச்ச நீதிமன்றத்திலே குடியரசுத் தலைவர் அவர்கள் 14 கேள்விகளை எழுப்பி இருக்கிற நிலையில் அதற்கு காட்டமாக முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கே அதற்கு பதிலை தந்திருக்கிறார். அந்த பதில் என்பது பலருக்கு எரிச்சலை உருவாக்கி இருக்கும். அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கிற வகையிலே இது அமைந்திருக்கிறது. பிஜேபி தான் பின்னணியிலே இருக்கிறது என்பதை எல்லாம் முதலமைச்சர் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது அரசியல் பழிவாங்குகிற ஒரு நடவடிக்கையாகத்தான். இல்ல இதுல எப்படி நீங்க அரசியல் பழிவாங்கல்னு சொல்றீங்க? அதுக்கான நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய சில வழக்குகள்ல வரக்கூடிய தீர்ப்பு அல்லது குடியரசுத் தலைவரினுடைய அந்த 14 பக்க கேள்வி என்பது அதெல்லாம் தனி இதுதானே, அதுக்கு ஏன் இது கூட முடிச்சு போடுறீங்க? முதலமைச்சர் அந்த டைமிங் தான். அமலாக்கத்துறை ஈடியை பொறுத்தவரை எப்பவுமே அதனுடைய டைமிங் தான். எப்பொழுது எந்த நேரத்திலே இந்த வழக்குகளை தூசி தட்டி எடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். சரி, இப்போ இப்படி வரனே பாலசிங்கம், ஒருவேளை அமலாக்கத்துறையை வைத்து ஒரு சோதனை நடத்துறதன் மூலமாக மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து திமுக பின்வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சூழலை உருவாக்குறாங்களா, கட்டமைக்கிறாங்களா? அப்படி உருவாக்குனாலும் அதை செய்திருவாங்களா? திமுகவுக்கு அழுத்தத்தை தருவதும் அல்லது திமுக கூட்டணியை தோல்வியுற செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது இல்ல அப்போ தவறு செய்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். திமுக ஒருவேளை இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணையின் மூலமாக பின்வாங்குதுன்னா அங்க ஒரு தவறு நிகழ்ந்திருக்குன்னு அர்த்தம் பாலசிங்கம். தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. நாங்கள் விடுதலை சிறுத்தைகளோ மற்றவர்களோ யாரும் அதனை தடுக்க போவதில்லை. ஆனால் அவருடைய உள்நோக்கம் என்ன என்பதை தான் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்திலே என்சிபி கட்சியிலிருந்து உடைந்த அஜித் பவார் அந்த நாளுக்கு, அதாவது பிஜேபியில இணைகிற வரையிலே, அந்த கூட்டணியில இணைகிற வரை, அந்த என்சிபியை உடைத்து பிஜேபியில இணைகிற வரை, அந்த கூட்டணியில இணைகிற வரை அவர் ஊழல்வாதியாக காணப்பட்டார். மோடி அவர்களை பிரதமரே அவரை பற்றி பேசினார். ஆனால் அவர் சேர்ந்த மறுநாளே அவர் இணைந்த பிறகு, அந்த கூட்டணியில இணைந்த பிறகு, அந்த கட்சியை உடைத்து இணைந்த பிறகு அவர் நல்லவராகிவிட்டார், நியாயவானாகிவிட்டார், நிரபராதி ஆகிவிட்டார். ஆகவே பிஜேபி எப்படி யாரை எந்த நேரத்திலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை எடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஒரே சரிங்க, நீங்க அஜித் பவாரை மேற்கோள் காட்டுறீங்க, அந்த விவகாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி பேசுறீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இங்க நடக்குதுன்றதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தானே இருக்குது. நீங்க அஜித் பவார் முறைகேட்டில் ஈடுபட்டார்னா இங்கேயும் அப்படி அமலாக்கத்துறையை வச்சு சோதனை நடத்தினாங்கன்னா இங்கேயும் அதே மாதிரியான ஒரு ஊழல், அதே மாதிரியான ஒரு முறைகேடு நடக்குது. அப்போ ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக த்ரெட்டன் பண்ணுதுன்னா அந்த ஊழல் முறைகேடுன்றது உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்னாதான் மாறுது பாலசிங்கம். அது உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகுது. அஜித் பவார் மீது கொடுக்கப்பட்ட வழக்காக இருந்தாலும் அவர் மீது சொல்லப்பட்ட அந்த வழக்கை பொறுத்தவரையிலும் அவர் மீதான ஒரு பிரஷரை ஏற்படுத்துறது, ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதுதான் பிஜேபியினுடைய. தமிழ்நாடு அரசாங்கத்தையே என்ன பிரஷருக்குள்ளாக்குறாங்க? அஜித் பவாரை பிரஷருக்குள்ளாக்குறாங்கன்னா அஜித் பவார் பாஜக அணிக்கு வரணும்னு விரும்புறாங்கன்னு அர்த்தம். திமுகவுக்கு பிரஷர் கொடுக்கறாங்கன்னா அதுல என்ன அர்த்தம் வருதுன்றது பின்னணி இருக்கும் இல்லையா? திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதும் திமுகவின் மீது இந்த நிர்பந்தத்தை தொடுப்பதும் என்பது திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டிலே பிஜேபி இங்கே கால் ஊன்ற வேண்டும், வேறு ஊன்ற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த முயற்சிகளை எல்லாம் தோல்வி அடைந்து வருகிற நிலையில் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியது இடி, சிபிஐ, ஐடி, தேர்தல் கமிஷன். இதனுடைய துணை கொண்டு அவர்கள் ஆட்சி அமைக்க நினைப்பார்கள், ஆட்சியை நிறுவ முயற்சிப்பார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களும் இப்படிப்பட்ட செயல்களைத்தான் பிஜேபி செய்திருக்கிறது. RSS அதற்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே அவர்கள் மாற்ற நினைப்பது என்னவென்று சொன்னால், சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கக்கூடியது, அது நல்ல அரசாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நல திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவிலே அதிக ஜிடிபி 9.6%. அதெல்லாம் புரியுது பாலசிங்கம். என்னுடைய எளிமையான கேள்வி பாலசிங்கம், அது எல்லாமே எனக்கு புரியுது. சனாதனத்தை எதிர்க்கிறதுக்காக ஏன் அமலாக்கத்துறையை பயன்படுத்தணும்? காரணமே இல்லாமல் அமலாக்கத்துறையை பயன்படுத்தினா அது அமலாக்கத்துறையை தானே அம்பலப்படுத்தக்கூடிய ஒண்ணா மாறும். அது அமலாக்கத்துறைக்கு அல்லது பாஜகவுக்கான பின்னடைவா தானே மாறும். அதுல ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குது. டெல்லியில ஒரு முகாந்திரம் இருந்தா மாதிரியான ஒரு முகாந்திரம் இங்க இருக்குதுன்றது தானே ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. அமலாக்கத்துறை பலமுறை அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டிலும் அவர்கள் மீது எதிரான கடுமையான அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் செய்திருக்கிறது. ஆகவே அமலாக்கத்துறை அம்பலப்பட்டுத்தான் போயே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கொடுக்கிற வழக்குகளும் அவர்கள்
எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்பது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக இன்றைக்கு ஈடி இருக்கிறதை வழிய அது சுதந்திரமாக செயல்படுகிற ஒரு அட்டானமியாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக அது செயல்படவில்லை என்பதுதான் அண்மை காலமாக, அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய கைப்பாவையாக சிபிஐயும் இடியையும் வைத்திருப்பார்கள். ஆனால் 11 ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையான கட்டுப்பாடு, அதை ஒட்டுமொத்தமாக சிதைத்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு சாசனத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் இன்றைக்கு சீர்குலைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த இடி சோதனை நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். பேசலாம் பாலசிங்கம், நான் மீண்டும் வரேன். முதல் சுற்று பார்வையா நான் எடுத்துக்கிறேன். குமார், இதுல ஒரு புள்ளி அவர் சொல்றாரு, சனாதன எதிர்ப்பில் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ரொம்ப வலுவா அக்ரெசிவா இருக்கிறதுனால அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கையா இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனையை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகளை ஆளுநர் விவகாரத்தில் முன்வைக்கிறார் உச்ச நீதிமன்றத்துக்கு. அப்படின்றப்போ இந்த விவகாரங்களில் குடியரசுத் தலைவருக்கே ஒரு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இடத்துல நோக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால இது மாதிரியான அரசியல் நகர்வை கட்டுப்படுத்துவதற்காக திமுக இந்த அக்ரெசிவான டோன் எடுக்கிறதுக்காக கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் இந்த இடி ரைடுன்னு சொல்றாரு. அதை தாண்டி இந்த டாஸ்மார்க்கினுடைய மேனாள் இயக்குனர் வீட்டில் நடக்கிறதோ அல்லது சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த சோதனையுடைய பின்னணியா என்ன அம்சம் இருக்கும்? பாலசிங்கம் பேசுனது நம்ம உடல்ல ஒரே ஒரு உறுப்புக்கு எலும்பு இல்லாத உறுப்புங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? நாக்குன்னு சொல்லுங்க. நாக்கு, எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசணும்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் சைட்மேனிக்கு சனாதனங்கிறாரு, அமலாக்கத்துறைங்கிறாரு, சிபிஐங்கிறாரு. எல்லாருமே இந்த நாட்டில் நாம் வரிப்பணத்தில் சம்பளம் கொடுத்து அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிற அமைப்புகள் அத்தனையுமே திமுகவுக்கு எதிராக செயல்படுதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். சொல்லட்டும், அவரை சொல்கிறத மக்கள் கேட்கட்டும். ஏன்னா இப்போ இதில் பாதிப்போ இல்லை ஆதாயம் அடைகிறதோ மக்கள் தானே, மக்களுக்கு தெரியும் அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதை விட்டுருவோம். இப்போது இந்த வழக்கை பொறுத்தவரையில் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் உயர்த்தில் இந்த வழக்கு வந்திருக்க பொழுது இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை. விசாரிக்கக்கூடாதுன்னு இவங்க போனாங்க கோர்ட்டுக்கு. எங்களை விசாரிக்க தேவையில்லைன்னு சொன்னதுக்கு தான் அது விசாரிக்கக்கூடாதுன்னு, அது போயிருக்கக்கூடாதுன்னு நியாயமா? அது யார் எந்த அட்வொகேட் கைடு பண்ணாங்களோ தெரியாது, அவங்க போயிட்டாங்க. ஆனால் எந்த விசாரணை அமைப்பையும் விசாரிக்க வேண்டாம்னு நீதிமன்றம் சொல்லாது. இப்போ இந்த கேஸுக்குள்ள இப்போ திடீர்னு இந்த இடி ரைடுடைய பின்னணி, இடி ரைடோட பின்னணி ஏற்கனவே ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ரைடு நடந்தது. அதில் சில ஆவணங்கள் கிடைத்தது. அந்த ஆவணங்கள் அடிப்படையில் பண பரிவர்த்தனை பல வழியில் போயிருக்கிறது. அதில் இப்போ இன்னைக்கு நடக்கிற இந்த நம்முடைய ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் அவர் பாஸ்கரனுக்கு சேலம் சொந்த ஊராக சொல்லுகிறார்கள். அவங்க தந்தையாருக்கு நகைக்கடை, சிறிய அளவில் நகைக்கடை தொழில் தான் அவர்களுக்கு தொழில் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் 6 மாதத்திற்கு முன்னால் அவருக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாம்பேலேருந்து வரக்கூடிய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாமே பெரிய ஒரு விஐபி திருமணத்திற்கு வந்தது போல் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அவருக்கு அடிப்படையில் ஒரு 500-600 கோடி ரூபாயை முதலீடு செய்து ஒரு எந்த படமும் அவர் சினிமா எடுத்து எந்த படமும் வெளிவராத நிலையில் தொடர்ந்து 3 படத்தை அவர் எடுத்துகிட்டு இருக்கார். அவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது? அதெல்லாம் 500-600 கோடி ரூபா, 400 கோடி ரூபா, 500 கோடி ரூபா பணம் எல்லாம் அவ்வளோ சாதாரணமாக வர முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த சினிமா பின்னணிக்கும் இங்கே அரசியல் முடிச்சுக்கும் என்ன? அரசியல் முடிச்சுன்னு யார் சொன்ன? அரசியல் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அரசியல் முடிச்சு, நான் அரசியல் முடிச்சுன்னு சொல்லலை. இன்னைக்கு நைட்டு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் திடீர்னு 400 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா அவர் யாருன்னு நினச்சி படம் எடுக்கிறார்? அது ஏன் விவாத பொருளாக மாறணும்? வேற யாரும் அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்ற சந்தேகம் ஈடிக்கு இருக்குதா? இல்ல ஒரு சாதாரணமான நிகழ்வு? அதெல்லாம் இருக்கு. அது அதெல்லாம் நிறைய அரசியல் தொடர்பு இருக்குங்கிறது இருக்கு. அரசியல் தொடர்பு அதில் இல்லாமல் இல்லை, அரசியல் தொடர்பு இருக்கு. அரசியல் தொடர்பு இருக்குங்கிறதுக்காகவே அவங்க இதில் சம்மந்தப்பட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போ அது விசாரணையில் தான் தெரியும். அரசியல் தொடர்பு கண்டிப்பாக இருக்கு. அரசியல் தொடர்பு எப்படி இருக்கு என்று சொன்னால், திரு முத்து உடைய அதாவது நடிகர் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவருடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறது இவரோட இன்னொரு மகனுக்கு.
ரங்கநாதன் என்பவர் ரங்கநாதனுடைய வளர்ப்பு மகள் தான் இந்த ஆகாஷுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் அவ்வளவு செலவு பண்ணி பெரிய ராயல் திருமணம்லாம் நடந்தது. இப்போ அவங்க திருமணத்துக்கு பிறகு தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது. அவர் இந்த நம்முடைய அரசாங்கத்தோடு உயர் பொறுப்பில் இருக்கிறவர்களோடு நிறைய தொடர்பு இருந்ததாகவும் அவருடைய பினாமி தான் இந்த சினிமா கம்பெனிகளை நடத்தியிருக்கிறார் என்பதும் சுற்றி மறைமுகமான தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதை நாம் இப்போ இதில் இந்த இடத்துல யார் என்னதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் கூட நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அது அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தட்டும், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அநியாயமாக ஒருத்தர் பழி சுமத்துறதுக்கு நான் விரும்பலை. அப்படி அரசியல் தொடர்பு அந்த வழியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ எது எப்படி இருந்தாலும் அந்த ஒயின் ஷாப்பில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா சட்டவிரோதமாக விலை அதிகமாக வச்சு விற்றது, பாட்டிலோடைய எம்டி பாட்டில் விற்றது, இப்படி பல விஷயங்களில் இந்த டாஸ்மாகுடைய ஜெனரல் மேனேஜர் GM உடைய வீட்டில் இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டில் 7 மணிக்கு ரைடுக்கு போயிருக்காங்க. அங்கே சில தகவல்கள் வீட்டுக்கு வெளியே ஜன்னலுக்கு ஓரமாக கிடந்திருக்கு. அதில் நிறைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. இதை தவிர ஏற்கனவே ரைடு பண்ண வகையில் அவரை சமன் அனுப்பி அவங்க யாருமே வரல, குடும்ப உறுப்பினர்களெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, யாருமே போகலை. இப்போ இந்த அளவில் அவங்க நீதிமன்றத்தை கையை காமிச்சு நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம், எதாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் சொல்லுவோம் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கொண்டு இருந்ததாகவும், அதன் பின்னணியில் வராதனால நீதிமன்றம் அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்திருக்காங்க. இதில் நம்முடைய பாலசிங்கம் சொன்னது போல் அவர் கம்பியெல்லாம் கட்டி நிறைய பேசினார். நேற்று நடந்ததுக்கு இன்னையோட தொடர்புபடுத்தி பேசுகிறார். இது நீதிமன்றம் அலோவ் பண்ணி நீங்கள் விசாரிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொன்னது. 2 புள்ளியில் நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று, அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய மேலாள் இயக்குனர் வீட்டில் நடக்கிறது, அவங்க சொந்தமான இடங்களில் நடக்குதுன்றது. டாஸ்மார்க்குள்ள ஒரு ஊழல் நடந்திருக்குது, அதுக்கான எவிடன்ஸ் அடிப்படையில் இவங்க போய் சோதனை நடத்துகிறாங்க. சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கிறதுன்றது திடீர்னு எப்படி 400 கோடி ரூபாய்க்கு இவங்க போடுறாங்க அப்படின்றப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறையினுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அமலாக்கத்துறை குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை குறிவைத்து மட்டுமே சார் போறீங்க. இல்ல அதுதான் அவங்க சொல்றாங்க சார், அவங்களுக்கு அது ஒன்று தான் பாஸ்வேர்டு, அவங்களுக்கு கீயா தான், அதை வச்சு தான் அவங்க அரசியலை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அரசாங்க அமைப்பு, ஒரு விசாரணை ஏஜென்சி, ஒரு ஏஜென்சியை நம்ம ஊழலை தடுக்கிறதுக்காக இது எல்லா அமைப்புகளுமே, தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருந்தாலும் அது ஊழலை ஒழிப்பதற்காக ஏழைகளுக்கு. இல்லை குமார், புரியுது எனக்கு. இந்த இடத்துட்ட இருக்கக்கூடிய நான் வரேன். இப்போ இங்கே நீங்கள் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய தலைவர்களை மட்டும் குறி வச்சு நடத்துறீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நடத்தப்பட்ட சோதனையிலிருந்து 60-70% குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்றதையும் ஒரு கேள்வியாக இருக்கிறாங்க. யார் சொன்னது? அதாவது வருமான வரித்துறை ரைடுக்கு போனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, எவ்வளவு டேக்ஸ் இல்லாமல் கருப்பு பணமாக இருக்கிறது, அதை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போயிடும். ஆனால் அமலாக்கத்துறை அப்படி இல்லை. ஆதாரங்களை சேகரிக்கணும். மேலே என்னென்ன ஆதாரம் கிடைக்குதோ அதுதான் அவங்களுக்கு முக்கியத்துவம். அதை வச்சு தான் அந்த கேஸை அவங்க நிலைநிறுத்த முடியும். அது ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா, மாநில அரசோ மற்ற சம்பந்தப்பட்ட நபர்களோ ஒத்துழைக்கவில்லை என்றால் அது 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 விட்டு நின்று போயிடுறது. இதுதான் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் அமைப்புகளை நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு நம்ம நினைக்கணும். நமக்காக நம்மளுடைய செல்வங்களை, நாம கட்டுற வரியை நம்ம எல்லா ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நிதியை இந்த மாதிரி பொது சொத்துக்களை இந்த மாதிரி அடிக்கிற லூட்டியை தடுக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு இருக்குங்கிறத ஆனா அந்த அமைப்பு இல்ல அவங்க கேக்குறது என்னன்னா, அந்த அமைப்பு ஏன் குஜராத்துக்குள்ள போக மாட்டேன்றாங்க? அந்த அமைப்பு ஏன் உத்தரப்பிரதேசத்துல கொடுங்க, எழுதி போடுங்க, இமெயில் பண்ணுங்க, ரைடு பண்றாங்களா இல்லன்னு பாருங்க. நாளைக்கு பண்ணுவாங்க. நாளைக்கு பண்ணீங்கன்னா நாளைக்கு சாயங்காலமே பண்ணுவாங்க. இப்ப நடக்கக்கூடிய ரைடுகளை இமெயில் பண்ணி தான் பண்றாங்க. தடயங்கள் இல்ல குமார், இப்ப நடக்குது இல்லையா? இப்போ ஈடி நடத்தக்கூடிய இந்த இது எல்லாமே இமெயில் பண்ணி தான் நடத்துறாங்கன்னா இமெயில் யார் பண்றதா இருக்கும்? அப்ப அரசியல் தொடர்பு இருக்கு இல்லையா? அதுக்குள்ள தகவல் யார் தகவல் எழுதி கொடுத்தாலும், யார் சொன்னாலும், அது ஆதாயம் கிடைச்சா அவங்க அதுக்காக காத்துட்டு இருக்காங்க, அதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் கொண்டு நாம் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப புனிதர், நாங்கள் யோக்கிய சிகாமணிகள், அவங்க வந்துட்டாங்க, அவங்க வேணுனுக்கு வர்றாங்க, நம்ம பேசுறதுல பாலசிங்கம் குறுக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது தோழர் குமார் அவர்கள் பேசுகிற போது கம்பி கட்டுகிறார் என்று பேசினார். அதை வன்மையாக கண்டிக்கிறார். அந்த சொல்லை அப்படி கம்பி கட்டுவதாக இருந்தால் மோடி தான் கம்பி கட்டுகிறார். அந்த கம்பி கட்டுகிற பணிகளுக்கு குமார் உடந்தையாக இருக்கிறார் தான் பொருள். அதானியின் மீது அவ்வளவு வழக்குகள், அவ்வளவு குற்றச்சாட்டுகள் சுமத்திய போது அதை வேடிக்கை பார்த்த ஒன்றிய அரசு, அதை வேடிக்கை பார்த்த இல்ல பாலசிங்கம் இல்ல நம்ம நேரத்தை ரொம்ப சரியா பயன்படுத்தலாம்.
குமார் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்றது, இப்போ தனியார் ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ரைடு குடியரசுத் தலைவர் 14 கேள்வியை கேட்டுட்டாங்க அதற்காக நடத்துதுன்னு நீங்க ஒப்பிடுறீங்கல்ல, அது சரியான புள்ளியான்ற கேள்வி அவர் முன்வைக்கிறார். நான் ஆல்ரெடி நான் சொன்னதுதான், எப்பொழுது எந்த நேரத்தில் அந்த ஈடியை முடக்கி விடுவது என்பது பிஜேபி RSS கைவந்த கலை. எனக்கு புரியுது, நீங்க சொல்ற புள்ளி எனக்கு புரியுது. இல்ல ஒரே நிமிஷம் பாலசிங்கம், நீங்க சொல்ற புள்ளி எனக்கு புரியுது. தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வீட்டில் ஒரு ரைடு நடக்குது, அல்லது அமைச்சர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல ரைடு நடக்குதுன்னா ஏதோ ஒரு வகையான அரசியல் பிரஷர் இருக்குது, அல்லது திமுகவினுடைய குரலை அவங்க வந்து சாஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக செய்யறாங்க. ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த ரைடுக்கும் குடியரசுத் தலைவர் எழுப்பக்கூடிய 14 கேள்விகளுக்கான இது சனாதன எதிர்ப்புக்கு எதிரான ஒரு ரைடுன்னு நீங்க எந்த இடத்துல முடிச்சு போடுவீங்க பாலசிங்கம்? சினிமா தயாரிப்பாளர் வீட்டுல நடக்கக்கூடிய ரைடுல அவர் ஒருவேளை தவறு செய்திருந்தால், அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த தவறும் இல்லை, நாங்கள் அதுல எதுவும் குறிப்பிடல. ஆனால் ஈடியை எப்படி மைய அரசு ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது என்பதை தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதானின் மீது அத்தனை குற்றச்சாட்டுகள் வந்த போது வாய் மூடியாக இருந்த இந்த ஒன்றிய அரசு, வாய் மூடி கொண்டிருந்த இடி, சிபிஐ, ஐடி, NSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் எல்லாமே வாய் மூடி கொண்டிருந்த போது ஏன் அப்போது வாய் மூடி கொண்டிருந்தது? அதை யார் முடக்கியது? யார் அந்த சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஈடியை யார் தடுத்தது? ஏன் சிபிஐ அது குறித்தான வழக்குகளிலே குற்றச்சாட்டுகளில் ஏன் விசாரணை செய்யவில்லை, சோதனை செய்யவில்லை? அதானியும் மோடியும் நண்பர்கள் என்பதனால் அந்த சோதனை செய்யவில்லையா? பேசலாம். எங்களுடைய கேள்வி என்பது, ஒன்றிய அரசு எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய, தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இப்படி அந்த அரசுகளுக்கு தொந்தரவு தர வேண்டும், அந்த மக்களுக்கு எதிரான ஒரு நம்பகத்தன்மை சிதைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான பழிவாங்குகிற உணர்வாக இருக்கிறதாக. பேசலாம் பாலசிங்கம், நான் திரும்ப கேட்கறது அதுதான். எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய தலைவர்களை இப்போ வந்து மம்தா பானர்ஜி மத்திய அரசுக்கு எதிரான அக்ரெசிவான டோன் எடுத்தாங்கன்னா உடனே அவங்க பக்கத்தில் ஒரு இடி ரைடு விடுறது, சிபிஐ ரைடு விடுறது. முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பா பேசுறாருன்னா அங்கே இருக்குது. கேரளாவினுடைய முதலமைச்சர் எதிர்ப்பா பேசுறாருன்னா குறிப்பாக எதிர்கட்சிகளினுடைய மாநிலங்களை மட்டுமே ஏன் குறி வைக்கிறீங்கன்னு நீங்கள் இவ்வளவு டீப்பாக போனதுனால நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் அந்த அந்த ஆளுங்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்னென்ன தப்பு நடந்திருக்கு, ஆனால் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு குழு கிடச்சி தானே பேசுகிறீங்க. எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய பேச்சுகள் இருக்கிறது. அப்படியானா நீங்கள் அதை கொடுங்க, பொது வழியில் அம்பலப்படுத்துங்க. நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் கேட்கலாம். பேசலாம். இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட வரேன், ஒரு சின்ன இடைவேளை போயிட்டு நான் மீண்டும் வரேன். அதனால நம்முடைய நண்பர் பாலசிங்கம் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர், உயர்மட்ட உறுப்பினராக இருக்கிறார். ஏழைகளுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி. அந்த மக்களுடைய பலன் அடையணும் என்றால் ஊழலை ஒழிக்கணும். நீங்கள் யார் கூட கூட்டணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பவருக்கு வரல, நீங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணியில் இருங்க, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் ஊழலை ஒழிக்கணும்னு கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கட்சிகளும் இவங்கெல்லாம் நேர்மைக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் சொல்றவங்க. இந்த முயற்சிகளை அவங்க எடுத்தாங்கன்னா தான் நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். கேள்வி நேரத்தினுடைய இந்த பகுதி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். விளம்பர அரசியல் பண்றதுல நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமாவே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்ச எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கிறீங்க, அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு.
விளம்பர அரசியல் பண்றதுல நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம்கே இருந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கிறேன் பார்ப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமாகவே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல். குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்காங்க. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். டாஸ்மாக் மேனாள் இயக்குனர் வீட்டில் ரெய்டு பின்னணி என்ன? இந்த கேள்வியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க குமாருடைய இந்த விமர்சனத்தை? அதாவது இந்த இடி அமலாக்கத்துறையினுடைய ரைடு, அதில் உள்ள அரசியல், அதனுடைய நடவடிக்கைகள், இது குறித்து கூர்ந்து கவனிச்சுட்டு வர்றாங்கிற முறையில் சில கேள்விகள் இருக்கு. அன்புநாதன் வீட்டில் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்ட பணம் என்ன ஆனது என்பது இதுவரையிலும் சொல்லப்படலை. சேகர் ரெட்டியில் வீட்டில் அதுவும் 2000 ரூபாய் தாளாக இருந்து கைப்பற்றப்பட்ட போது இதே மாதிரியான பரப்புரை தான் மேற்கொள்ளப்பட்டது. என்ன ஆனது தெரியல. தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த ராம் மனோகர் ரெட்டியா, ராம்மோகன், அவங்க வீட்டில் பண்ண போதும் இதே மாதிரி கட்டுக்கட்டாக பணம் எடுத்தார்கள். என்னன்னு இதுவரையிலும் சொல்லலை. இதெல்லாம் விடுங்க. இந்த அமலாக்கத்துறை எப்படி இருக்குங்கிறதுக்கு சேலத்தில் 2 தலித் விவசாயிகள் ரூபாய் 1000 ரூபா கூட பேங்க் வசதியில் இல்லாத ஆட்கள், அவர்களுக்கு எப்படி நோட்டீஸ் விட்டு அந்த நிலத்தை கைப்பற்றுகிற பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு இடி திட்டமிட்டு செயல்பட்டதை இதே தமிழ்நாட்டில் சென்னை தலைநகர்லேருந்து நம்ம பார்த்தோம். எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டதுன்னு. என்ன பொலிட்டிக்கல் இல்லைங்கிறீங்க, நோக்கம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எதுக்காக வந்தது? இப்போ இதே போல ஒரு நிமிஷம் கைவிரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுக்கும் பொலிட்டிக்கல் இருக்கு. நான் சொல்கிறேன் அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ ஒரு இடி தலையிடணும்னா 30 லட்சத்துக்கு மேல் உள்ள மணி லாண்டரிங் கேஸில் தான் தலையிடலாம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, டாஸ்மாகை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுக அரசு மீது 7 வழக்கு தான் இருக்குது. இந்த 7 வழக்கு 30 லட்ச ரூபாக்குள்ளே வரல. இப்போ ஏற்கனவே இருக்கிற 37 கேஸு அதிமுக காலத்தில் போடப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் மீது, நிறுவனத்தின் மீது போடப்பட்ட அந்த கேஸையும் சேர்த்து 30 லட்சம் ரூபா ஒட்டுமொத்தம் பணம் வந்த பிறகு இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறது. சந்தோஷம். நண்பர் கூட சொன்னார் ஊழலே இல்லாதது வேணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, டாஸ்மாகில் வந்து இல்லை ஒரு குவார்ட்டருக்கோ ஒரு பாட்டிலுக்கோ 10 ரூபாய் 20 ரூபா வரலையும் விற்கிறாங்க. அப்புறம் பழைய பாட்டில் வாங்குறதுலையும் ஊழல் நடந்திருக்கு. ரைட்டுங்க, கட்டாயம் இது கண்டிக்கணும். அந்த ஊழல் கண்டுபிடிக்கப்படணும். நான் கேட்குறேன், ஒரு சாமானியனாக கேட்குறேன். நம்ம வீட்டிலலாம் எல்பிஜி வாங்குகிறோம், 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இந்த 50 ரூபா யார் யாருக்கு போகுது? மோடிக்கு, உள்துறை அமைச்சருக்கெல்லாம் போகுதா? இந்த 50 ரூபா எங்கெங்கே போகிறது? அது சம்மந்தமாக ஈடிக்கு தெரியாதா? கிட்டத்தட்ட 32 கோடியே 83 லட்சம் பயனாளிகள் இருக்காங்க. அதில் 16 கோடி 63 லட்சம் பேர் இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வர்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 16,000 கோடி ரூபாய் ஒரு முறை ரீஃபில் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்தமாக 16,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் ஊழல் நடக்குது. 1000 கோடி ரூபாய்க்கு துடிக்கிற நீங்கள் இந்த எல்பிஜி, அதுவும் சாதாரண மக்கள், பெண்கள், உங்கள் வார்த்தையில் சொன்னால் பெண்கள் நடத்துகிற வீடுகளில், குடும்பங்களில் இப்படி வசூலிக்கப்படுது. அதுதான் குமார் என்ன சொல்றாரு, இங்க நடக்கக்கூடிய ஈடிக்கு யாராவது மெயில் பண்ணிருப்பாங்கன்றாரு. அப்படி நீங்க மெயில் பண்ணலாம். ஏங்க கைப்புண்ணுக்கு ஏங்க கண்ணாடி? நீங்க மெயில் பண்ணணும் அவசியமே இல்லாம தானே பல கேஸ் எடுத்திருக்கீங்க. உதாரணம் சொல்லட்டுங்களா, அஜித் பவார் மீது 13 ரைடு விட்டீங்க. 40,000 கோடி ஊழலை சாட்சாத் பிரதமரே சொன்னார். கூட்டணி சேர்ந்தவொன்னே அந்த கேஸ் எல்லாம் எப்படி பின்வாங்கப்பட்டது? இல்ல நான் கேட்கறேன், ஒரே நிமிஷம். நான் பாலசிங்கத்திட்ட கேட்ட அதே கேள்வியை தான் உங்ககிட்டையும் கேட்கிறேன். ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த ரைடுன்றது அவங்க இடி வந்து ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கும் அரசியலுக்கு என்ன ப்ரொசீஜர் இல்லைங்க. இது மட்டும் நடந்தா அது டேரிங்கா பாலிடிக்ஸா தெரியுது. இல்ல இதுல என்ன அரசியல்? ஆமாங்க. நான் ஒண்ணு அப்போ சினிமா தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அந்த சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் அரசியல் கட்சியினுடைய ஆளும் கட்சியினுடைய முக்கியமான நபர்களுக்கு தொடர்பு இருக்குதா? அத கேள்விதான் அவர் கேக்குறாரு. இல்ல இல்ல, தொடர்பு இருந்தா ரைடு நடத்தணும். பேருக்கு ஒரு பொதுவா இல்ல நான் கேக்குறேன். இல்ல நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் நெறியாளர். இல்ல கொஞ்சம் அமைதியாருங்க. அஜித் பவாரே சரிங்க. அஜித் பவார் வீட்டில் ரைடு நடக்கிறது சரத் பவாருக்கான செக்கா இருக்குது அப்படின்றப்போ இந்த சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுன்றது யாருக்கான செக்?
யாருக்கான செக்கா இது வந்து இடி பாக்குது? இப்ப அஜித் பவார் ரைடு விட்ட போது எத்தனை நிறுவனங்கள் மீது கரும்பு ஃபேக்டரி எல்லாம் விட்டாங்க தெரியுமா? ஏன்னா பொதுவா இருக்குன்னு காட்டுறதுக்காக. அத மாதிரி தான் இந்த ரைடை பொதுவாக இருக்கு அப்படின்னு காட்டுவதற்கு 2 பேரை விடுவாங்க. புரியுதுங்களா? இந்த விவசாயிகள் மீது ஏன் விட்டாங்க? ஏன் அதுக்கு உங்களுக்கு பதிலே வர மாட்டேங்குது? நல்ல நாணயமான ஆள்லாம் அந்த டைரக்டர் அன்னைக்கே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி இருக்கணும். அப்பதான் இந்த அரசமைப்பு சட்டத்தின் மீது கொஞ்சமாவது ஒரு அதிகாரிக்கு பற்று இருக்குன்னு அர்த்தம். ராணேன்னு ஒருத்தர் இருக்கார், நாராயணன் ராணேன்னு. அவர் மீது 9 வழக்கு இருந்துச்சு. அவர் சிவசேனாக்கார். பிஜேபியில் போய் ரயில்வே அமைச்சர்லாம் இருந்தார். அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ இவங்க சிட்டிங் அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமா பிஸ்வாஸ் அவர் மீது 11 வழக்கு இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியில. புரியுது, ரொம்ப தெளிவா. ஒரே நிமிஷம் இருங்களேன். இப்போ டாஸ்மாகினுடைய மேனாள் இயக்குனர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுன்றது அரசோட சம்பந்தப்பட்டவரா இருக்கிறாரா அல்லது அமைச்சரவைக்குள்ள இருக்கிறாரா? சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுன்றது அமைச்சரவைக்குள்ள வராங்களா அல்லது அமைச்சர்களுடைய அல்லது ஆளும் கட்சியினுடைய முக்கியமான இடத்துல இருக்கிறாங்களா? அவங்கவுங்க தனி பாடியா இருக்கிறாங்க. அவங்களுடைய இடத்துல நடக்கிற ரைடிய நீங்க ஹேமந்த் பிஸ்வா சர்மா இதுவரையிலே நடத்தின ரைட்ல எதை ஆதாரமும் கொண்டு வரலையா? 99.98% இதுவரையிலும் உங்களால எஸ்டாப்லிஷ் அது இருக்கட்டும். ஏன்னா இத வந்து கொஞ்சம் இருங்க. உச்சநீதிமன்றம் 2 தீர்ப்புல சுட்டி காட்டி இருக்கு. நீங்க போய் படிங்க. அது என்ன சொல்லியிருக்கு? ஆதாரமே இல்லாம 7 ஆண்டுகள் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இன்னமும் நீங்க பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது தனி மனித உரிமைக்கு எதிராக இருக்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா? ஏன் நீங்க உண்மையிலேயே யோக்கியமாக அந்த ஊழலை களைய வேண்டியதுன்னா நீங்க காமிச்சிருக்கணும்னு எடுத்து கொண்டாந்து ஏன் காமிக்கல? டெல்லியை பத்தி சொன்னார், டெல்லி மதுபானம். ஏன் இன்னொருலையும் அந்த ஆதாரங்களை கொடுக்க முடியல உங்களால? நான் கேட்பது என்னன்னா, இது மாதிரி நாடு முழுவதும் பல விஷயங்கள் இருக்கு. ராணுவத்துக்கு வாங்குறதுல ராணுவ தளவாடங்கள்ல கூட இருக்கு. ரஃபேல் விமானத்தின் மீது என்ன வந்துச்சு? வெறும் 360 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டதா 1300 கோடி ரூபாய்க்கு போட்டீங்கல்ல. அந்த கோப்புகளை உங்க ஊர்ல தானே, உங்க பாதுகாப்பு அமைச்சகத்துல தானே காணாம போனுச்சு, மாயமானுச்சு. வெட்கப்பட வேண்டாமா அந்த நாட்டுல? ஏங்க இது வெட்கப்பட வேண்டாமா? இன்னொரு இடத்துல போய் பாத்தீங்கன்னா தீப்பத்தி எரியுது ஃபைல் இருந்த இடம்லாம். என்னங்க இது? எனக்கு ஒரு பக்கம் எனவே தான் சொல்றேன், நீங்க நாட்டை சீர்திருத்தணும்னா, நாட்டுல ஊழல் இல்லாம ஆக்கணும்னா ஒட்டுமொத்தமாக நீங்க வாங்க, நாங்களும் கூட நிக்கிறோம். அந்த ஊழல் எதிர்ப்பு இல்ல, எனக்கு புரியுது. இந்த ஊழலை பகடைக்காக வைத்து உங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக அடிப்படையா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க எனக்கு பதில். அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல ஒரு ஈடி ரைடு நடத்துறாங்கன்னா திமுக அரசாங்கத்தை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நடத்துறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கப்பறம் நடத்தக்கூடிய ரைடுக்கும் சினிமா தயாரிப்பாளருடைய வீட்டில் நடக்கிறதுக்கோ அல்லது வந்து டாஸ்மாக் மேனாள் இயக்குனர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுக்கும் எந்த இடத்துக்கு தொடர்பு? இந்த இடத்துல எங்க அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும்னு நீங்க எடுத்துக்க முடியும்? ஐயா, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு புரியல. நான் கேட்கறது உங்களுக்கு புரியலையா? இல்ல, இந்த வழக்கு எல்லாமே அதிமுகவுல போட்டதுன்னு சொன்னல. 36 வழக்குகள் அதிமுகவுல போட்ட வழக்குல ஏன் இதோட வந்து ஜாயின் பண்ணோம்? ஏன்னா இந்த 7 வழக்குகளை நீங்க தனிச்சு நடத்த முடியாது. அதுக்கான கேட்டகரியில வல்லாது. 30 லட்சம் அமௌண்ட் வரல. எனவே நீங்க அது ரெண்டையும் பேக்ரவுண்ட் கொண்டு வந்து 30 லட்சத்துக்கு மேல காட்டி அந்த வழக்கை வலுக்கட்டாயமாக திணிப்பதற்கு நான் கேட்கிறேன். டேரிங்க, அதிமுக ஆட்சி காலத்துல தானே வந்துச்சு. அதை எதிர்த்து நீங்க பொலிட்டிக்கலா எடுக்கல. பேசலாம். ஆனா இல்ல பேசலாம் பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. அதிமுகவினுடைய முக்கிய நபர்கள் யாரும் பேச மாட்டேன்றாங்களே. திமுகவினுடைய நபர்களோ கூட்டணி கட்சிகளோ ஏன் பேச வேண்டிய அவசியம் பேசுனாங்க? நீட்டுக்கு பேசுனாங்களா? இல்ல ஜிஎஸ்டிக்கு பேசுனாங்களா? இல்ல தலையாட்டிக்கிட்டு தானே கையெழுத்து போட்டாங்க. உதய மின் திட்டத்துக்கு அப்படிதானே பண்ணாங்க. தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எந்த நலனுக்காக நின்று இருக்கிறாங்க? எனவே நீங்க அவர்களை பொருட்டா நீங்க பார்க்க வேண்டியதில்லை. விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வழக்க இப்போது உள்ள வழக்கோடு நீங்கள் இணைப்பது எதை காட்டுகிறது? உங்க நோக்கம் என்ன? அப்ப நீங்க ஒரு பெருசா அதை காட்டணும்னு விரும்புறீங்க. நான் தான் சொல்றேன், ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இன்னைக்கு ஒவ்வொரு அண்ணன் செல்வத்திலிருந்து அண்ணன் குமார் இவர் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா நாக்குல எலும்பு இருக்கா நரம்பு இருக்காங்கிறது இப்போ அவர் உண்மை சொல்லணும். இவர் 50 ரூபா கொடுக்குறாரா இல்லையா எல்பிஜிக்கு? நான் கொடுக்குறேன். என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. என் குடும்பத்துல எல்லார்கிட்டையும் 50 இந்த பணம் யாருக்கு போகிறது? தெம்பு இருந்தா 17,000 கோடி ரூபாங்க ஒரு முறை ஃபில் பண்ணா. ஒட்டுமொத்தமா 32 கோடி பேர் இருக்காங்க. செல்வம் ஆதாரத்தோட தான் பேசுறேன். ஆதாரம் இல்ல, ஆதாரத்தோட பேசுறோம். அதனால கொஞ்சம் பொறுமைக்காருங்க. அதை ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க? இது சாதாரண மக்களுக்கானதுங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்குமானது. ஒரு குடிகாரன் மீது நிகழ்த்தப்படுகிற கொள்ளைக்கு இவ்வளவு துடிக்கிற, ஓடோடி பேசுகிற உங்களுடைய நரம்பு உள்ள நாக்கு, எலும்பில்லாத நாக்கு, ஏன் உண்மையிலேயே இழ வைக்க வேண்டிய ஒரு வழக்கு அது?
அதன் மீது ஏன் இடம் மறுக்குது பேச மறுக்குது, ஏன் இடி செயல்பட மறுக்குது? அப்போ ஒரு செலக்டிவ் அம்னிஷா. இன்னொன்னு என் நண்பர் சொன்னார், அதானியின் மீது உலகமே வழக்கு போட்டிருக்கு. அமெரிக்க நீதிமன்றத்துல குற்றச்சாட்டு வந்து அது இன்னைக்கு வந்திருக்கு. ட்ரம்ப் கிட்ட நீங்க வந்து எதுக்காக இப்ப அடங்கி போயிருக்கிறீங்கன்னா அந்த வழக்குக்காக. அதானி மீது ஒரு கீறல் விழக்கூடாது. இந்தியாவுல ஒன்னே ஒண்ணுங்க, நமக்கான நிலக்கரி இறக்குமதியில கடல் வரலையும் ஒரு விலை, கடலுக்கு உள்ள வந்த உடனே தமிழ்நாட்டில் ஒரு விலை வச்சாங்கல்ல, அது அதானி தானே. அதன் மீது ஏன் இடி பாயல? வெளிநாட்டுக்கு அமைப்புக்கு தானே பிரச்சனையே. அந்த பண லாண்டரிங், மணி லாண்டரிங் தானே. இது மொரிஷியஸ் தீவுல போலி அக்கௌண்ட்ல வந்திருக்க, அதானியினுடைய இதுல ஒரு அட்ரஸ் கூட இல்லையே. அப்ப அதெல்லாம் ஏன் நீங்க பண்ணல? எந்த நோக்கத்துக்காக இந்த சட்டங்கள் திருத்தப்பட்டதோ அல்லது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து வெளிநாட்டில் இருந்து வருகிற பணங்களை கண்காணிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நீங்கள் கண்காணிக்க மறுக்கிறீங்க. ஏன்னா அதன் மீது நீங்கள் லாபம் அடைந்திருக்கிறீர்கள். நீங்க ஒரு பங்குதாரர், கூட்டு கொள்ளை. எனவே உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனை மட்டும் ஊதி பெருசா காட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு நோக்கம் என்னன்னு புரியுது இல்ல? நான் இது மாதிரி 1000 சொல்லலாம். மட்டும் எடுத்துக்கொண்டால் 3 போலி நிறுவனங்கள் வெளிப்படையா வந்திருக்கு. நான் கேட்கிறேன், இதே இதுல வந்து உங்களுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா, வருமான இந்த துறையில அவங்க என்ன பண்ணாங்க, 3.5 லட்சம் கோடி ரூபா இந்த அதானியினுடைய நேரடி இது அவங்களே பங்கு வாங்கினாங்க பங்குத்துறை இதுல. உங்களுக்கு தெரியுமா? அது ஏன் வழக்கில் போனுச்சு? ஏன் அதை பற்றி எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? அப்ப உங்களுக்கு வேண்டியவர் என்றால் சட்டம் வளையும், விதி வளையும், நிறுவனங்கள் வளைந்து கூனி குறுகி அவர் காலில் விடும். ஆனால் எதிரிகள் என்றால் அரசியல் ரீதியாக பழிவாங்க. இன்னும் சொல்ல போனா அன்றாட காட்சி தலித்துகள் என்றால் அவர் வீட்டு நிலத்தை பறிப்பதற்கு கூட உங்கள் ஈடி போயும் அமலாக்கத்துறை போயும்னா எதிர்த்த போராட்டங்கள் நடக்குமா நடக்காதா? ஏன் அதுக்கு பதிலளிக்க மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. நீங்க நிப்பாட்டுங்க எல்லாம் சொல்லாதீங்க மிஸ்டர் செல்வம். இல்ல வேண்டாம், தனிமனித தாக்குதல் வேண்டாம். வேண்டாம். நீங்க யாரு? இடையில பேசுறீங்க, ஏன் கத்துனீங்க? இல்ல வேண்டாம், ஏன் கத்துறீங்க? இருங்க, பேசுங்க சார். தூத்துக்குடி செல்வம் பழக்க தோசைல அப்படி ஆயிட்டு. இல்ல பழக்க தோசைல கிடையாது. முழுக்க அபத்தமான வாதத்தை நான் முதலா வந்து நீங்க அறிவுபூர்வமா வைங்க. அறிவுபூர்வமா அதுக்கெல்லாம் சொல்லுங்க. அதாவது ஒரு 1000 கோடி ரூபாய் பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு, பிரெடிகேட் எஃப்ஐஆர் இருக்கு. கொஞ்சம் எக்கோ அடிக்க சொல்லிருக்கேன். சரி பண்ணிடுவாங்க. ஏடி வராங்க. அதுக்கு பிறகு கூட இங்க இருக்க ஒரு சாராய ஊழலுக்கு நீங்க எவ்வளவு துணை போறீங்களா? இதோட வெக்கக்கேடு அரசியல் ரொம்ப ராங் இது. இல்ல வேண்டாம், தனிமனித தாக்குதல் வேண்டாம். ஊழலே ஊதாரித்தனமா செய்யற ஒரே கட்சி பாஜக இந்த நாட்டுல. சொன்னாங்களே எலக்டோரல் பாண்ட் என்ன ஊழல் இல்லையா? ரைடு விட்டீங்க, அடுத்த நாள் வாங்குனீங்களா? போடி போய் வாங்குனீங்களா? இல்ல ஒவ்வொருத்தங்களா பேசலாம். லெனின் அவருடைய நேரம் பேசலாம். ஒவ்வொருத்தங்களா பேசலாம். உங்களுக்கு 10 கோடி 15 கோடி துடிக்குதா? ஆயிரக்கணக்கான கோடி வாங்கி தின்னுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆயிரக்கணக்கான கோடி உங்களுக்கு வரல வரல போனா. லெனின் ஒவ்வொருத்தங்களா பேசலாம். ஒரு ஊழலுக்கு ஊழலை நியாயப்படுத்தி தமிழ்நாட்டில் நடக்கிற தலித் விவசாயிகள் யாரு? அவருக்கான நேரம் நான் கேக்குறேன். ஒண்ணு என் நேரத்தை அனுமதிக்க. இல்ல பேசுங்க தூத்துக்குடி செல்வம், உங்களுக்கான நேரம் தான் பேசுங்க. அதாவது ஒரு ஊழலை நியாயப்படுத்தி இந்த ஊழலை சப்பக்கட்டு கட்டுவதற்கு ஆளுங்கட்சிக்கு துணை போகிற யாராக இருந்தாலும் அவர்களும் ஊழல்வாதிகள் தான். யாரா இருந்தாலும் சரி. அதுல ஒரு அதிகாரி வீட்டுல ரைடு, ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டுல ரைடு, இவ்வளவுதான் விஷயம். டாஸ்மாக்ல இந்த டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி யார் போறா? தமிழ்நாடு அரசு போகுது சார். இதோட அவமான வெட்கக்கேடு. அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படிப்பட்ட ஊழல் செயல்பாடுகள் அடையாளம் காட்டப்படணும். இரண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க சார். ஒரு நீதிபதி இடைக்கால உத்தரவு, ஒரு பெஞ்ச் 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால உத்தரவு பிறப்பித்து விட்டு கேஸ் மெயின் கேஸ் ஹியரிங் வரும்போது அடுத்த பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இவங்க வெளியே போறாங்க. என்ன சார் நடக்குங்க? இந்த ஊழல் அழியாத உரையோ இல்ல தூத்துக்குடி செல்வம் அவரே லெனின் என்ன சொல்றாரு? நீங்க ஒரு நிமிஷம் சொத்து விளம்பரத்தை கூட ஒரு நிமிஷம். தூத்துக்குடி செல்வம் அவர் என்ன சொல்றாரு? ஊழல் நடந்துருச்சுன்னா இடி விசாரணை நடத்துது, சோதனை நடத்துதுன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்களேன்றாரு. 90% மேலான வழக்குகள்ல குற்றம் நிரூபிக்கப்படல. டெல்லியில நடந்த ரைடு
சார் இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஈடி ரைடு தமிழ்நாட்டில் நடந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பான ஈடி ரைடு சம்பந்தமா இன்னைக்கு நம்ம டிபேட் பண்றோம். இதுல நீங்க அந்த விசாகன் என்கிற அதிகாரி யோக்கியனா, அந்த சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் யோக்கியனா, இத நீங்க விசாரணைக்கு பிறகு நீங்க கேளுங்க. ரெண்டாவது, அங்க நடந்தது இங்க நடந்தது டெல்லியில் நடந்ததுன்னு சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய கட்சி அவர்கள் ஏன் ஒரு பொதுநல வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் போடக்கூடாது? போட்டுக்கலாமே வேண்டாமா? அதை விட்டுட்டு இன்னைக்கு டிபேட்ல உட்கார்ந்துகிட்டு அந்த கட்சி இந்த கட்சின்னு சாயம் பூசுறது என்னன்னு கேட்டா ஊழலுக்கு துணை போகிற முயற்சியை தவிர வேற கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னும் கூட நான் கேள்விப்பட்ட வரையில் இன்னும் கூட 40,000 கோடி ரூபாய்க்கான ஆதாரம் ஈடியிடம் சிக்கி இருக்கிறது. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான அந்த தொடர்புகள் எல்லாம் வெளியே வரப்போகுது. அதிகபட்சம் ரொம்ப நாள் இல்ல, ஒரு 15 நாளைக்குள்ள பாருங்க தமிழ்நாட்டு அரசியலுடைய திசை வழி போக்கு வேற மாதிரி இருக்க போகுது. இல்ல போற போக்குல 1 லட்சம் கோடின்றீங்க, 40,000 கோடின்றீங்க. யாரு மேல இதுல ஆதாரம் என்ன இருக்கு தூத்துக்குடி செல்வம்? இல்ல சார், எல்லாமே இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா லெனின் சார், இப்போ உள்ளங்கை உலகம் இருக்கிறது, யாராலையும் எதையும் மறைக்க முடியாது. இன்னும் கூட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களை குடிகாரன் ஆக்கி 40,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ஆண்டு வருமானம் வருது. ஆனா கணக்கில் வராமலே தனியார் மது உற்பத்தியாளர்களிடத்தில் இருந்து கணக்கில வராம கொள்முதல் செய்து விற்பனை செய்து மது உற்பத்தி ஆலை இல்லையா? ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இத கேளுங்க. இத நீங்க ஃப்ரீயா விடுறீங்க. பிஜேபி யாருமே மது ஆலை நடத்தலையா? நான் சொல்லவா? யார் நடத்தினாலும் பாண்டிச்சேரியில 2 பேர் நடத்துறாங்க. நீங்கள் தயவு செய்து பாலசிங்க இல்ல லெனின் கேக்குறாரு. இல்ல லெனின் என்ன கேக்குறாரு? ஒரே நிமிஷம் தூத்துக்குடி செல்வம். லெனின் என்ன கேக்குறாரு? நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊழல் பட்டியல்ல பாஜகவுடைய குஜராத்திலே சாவறாங்க. ஒரே நிமிஷம் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊழல் பட்டியல்ல பாஜகவினுடைய முக்கிய நபர்கள் வரலையா? அவங்க ஊழல்ல இல்லையா? அல்லது அமலாக்கத்துறை ஏன் அவங்க எல்லாம் போய் சரி பண்ண மாட்டேன்றாங்க? நீங்க இப்ப லெனின் சொல்லுங்க. இந்த மதுபான ஆலை நடத்துகிறவர் பிஜேபி காரர், பாரதிய ஜனதா காரர், அந்த பொறுப்புல இருக்கார், அவரை பிடிக்கணும்னு சொல்லி நீங்க வழக்கு போடுங்க சார். நீங்க மகாராஷ்டிராவில் ஒரு அமைச்சர் இரும்பு தாது ஊழல்ல நீதிமன்றத்தால் வருமானத்தை மீறிய சொத்து சேர்த்தார் என்று சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா அவர் போட்ட முதலீடு என்ன? 3 ஆண்டுகளில் எப்படி 3000 மடங்கு உயர்ந்தது? அதற்கான நேரடி பதில் தருவார்களா? என்ன பேசுறீங்க? சொல்லுங்க. அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா அவருடைய வருமானம் எப்படி உயர்ந்தது? என்ன தொழில் செய்தார்? பதில் சொல்லுங்க. 10 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாய் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி பொது உடைமை இயக்கம் ஒரு காலத்துல பிஜேபிக்கு போனது பணம் வாங்குறதுக்கு தான் போயிருக்காரு. ஒரு திராவிட இயக்கத்துல இருந்து பிஜேபிக்கு ஏன் அவர் போனாரு? வைகோ அணியில இருந்து மிகப்பெரிய பொது தலைவரா இருந்தவர் திராவிட குழு ஏன் போனாரு? பணம் வாங்கி தான் போயிருக்காரு. பணத்துக்கு தான் பேசுறாரு. இல்ல ஆதாரம் இல்லாமல் எந்த எப்படி பேசலாம்? நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிருக்கோம். வங்கியில நீங்க பொறுப்பேற்கிறதா இருந்தா நான் பொறுப்பேற்கிறேன். நீங்க பொறுப்பேற்கிறதா இருந்தா நான் பொறுப்பேற்கிறேன். என்ன பேசுறாரு? அடுத்த தலைமுறை அந்த டேரிங்கா வாங்க. அடுத்த தலைமுறை வளத்துக்கலாம் சொல்லுங்க. ஒரு 3 தலைமுறை குடிக்காத விவாதத்தோட தூத்துக்குடி செல்வம் லெனின் ஒரு நிமிஷம் இருங்க. லெனின் இல்ல விவாதத்தோட மையத்திலிருந்து பேசலாம். அத சொல்லுங்க. அவர் உடனே வந்து தமிழ்நாட்டிலே இப்போ விசாகன் எடுக்கிற அதிகாரி 15 கோடி கீரல் எடுத்து வீட்டுல ரைடு நடக்கு. ரெண்டு பேர் கேளுங்க சார். 2 பேர் மேலாளர்கள் வீட்டுல ரைடு நடக்கு. ரைடு முடிஞ்ச பிறகு ஈடியில இருந்து அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் வரும்.
நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னொன்னு கேளுங்க, ஈடி என்ன செய்கிறது? அப்ப இதுல என்ன தெரியுது? இருங்க லெனின், வரிக்கு வரி குறுக்கிட்டீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க. வரிக்கு வரி குறுக்கிட்டீங்க ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிலாம் விட நீங்க வரிக்கு வரி கேட்டுட்டு இருக்கீங்க. என்னாலே உள்ள வர முடியல. அதான் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல வரிக்கு வரி பேசினா அவர் பதில் சொல்லணும்ல. அவர் பதில் சொல்றதுக்கான நேரம் கொடுக்கணும்ல. சொல்லுங்க. அதாவது பிரிடிகேட் எஃப்ஐஆர் இருக்கிறதுனால, பிரிடிகேட் கேஸ் இருக்கிறதுனால ஈடி உள்ள வராங்க. இப்போ ஈடி வருதுன்னு சொன்ன உடனே நீங்க தமிழ்நாடு அரசு ஈடி விசாரிக்க கூடாது, டாஸ்மாக் வழக்கை ஈடி விசாரிக்க கூடாது என்று எது டாஸ்மாக்கும் கேஸ் போடுறாங்க, தமிழ்நாடு அரசு போடுறாங்க. இது என்ன? இருங்க, அவர் ஸ்கைப்ல இருக்காரு, அவரை பேச முடியல. போன இதையும் சேர்த்து கேளுங்க. நீங்க கேட்க மாட்டே போன தேர்தல்ல 4 கோடி ரூபாய் பிடிபட்டது. கேளுங்க, அது யார் போனா? வரிக்கு வரி குறுக்கிட்டீங்கன்னா அவர் பேசுறது நம்ம கேட்க இருங்க ஒரு நிமிஷம். அவர் நம்ம என்ன பேசுறோம்னா அவருக்கு தெரியாது. ஃப்ரீலான்ஸா விடுறீங்க. ஃப்ரீலான்ஸ்லாம் ஆமாங்க. அந்த 4 கோடிக்கு பதில் சொல்லுங்க. யார் போனது? ரயில்ல பிடிக்கப்பட்ட பணம் யார் போனோம்? பேசலாம். இருங்க, 2 பேர் இருங்க. நான் பாண்டியன் சார் போட்டு தூத்துக்குடி செல்வம் நான் முதல் கட்டத்துல நயினார் நாகேந்திரன் வரேன். நாடே நாறுது. அதுக்கு சொல்லுங்க யோக்கியத்தை பத்தி. பொதுநலக்கு வழக்கு போடுறீங்களா சார்? இல்ல, ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று. அதான் சார் உங்க தலைமை எப்படி இருக்கு பாருங்க சார். தேர்தலுக்கு 4 கோடி ரூபாய் மூட்டை கட்டி கொண்டு போயிருக்கீங்களா சார்? அது வெளியில வந்துச்சுல சார்? அது என்ன சார்? அது உழைச்ச பணமா சார்? அது விசாரிக்கட்டும். விசாரிச்சு உண்மையா இருந்தா தண்டிக்கப்படுறவங்க. நீங்க எதுக்கு விசாரணை தூத்துக்குடி செல்வம் பேசலாம். லெனின், தூத்துக்குடி செல்வம் 2 பேர் பேசலாம். இருங்க. திமுகவை விட கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் விட பதறுது? லெனின், தூத்துக்குடி செல்வம் 2 பேர் இருங்க. நான் வரேன். நான் பாண்டியன் சார் போயிட்டு வரேன். நான் இருங்க வரேன். விடுதலை சிறுத்தைகளான பதறலண்ணே செல்வண்ணே. விடுதலை சிறுத்தைகளும் பதறலண்ணா. இருக்கிற உண்மை பாலசிங்கம் நீங்களும் வந்துட்டீங்களா இப்போ? இருங்க, ஆரோக்கியமா பேசலாம் பாலசிங்கம். இருங்க வரேன். பாண்டியன் சார் போய். பாண்டியன் சார், இதுல அவர் கேட்கக்கூடிய கேள்வின்றது, ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதுல அதிகாரிகள் விசாரணை நடத்துறதுன்றது ஒரு இயல்பான ஒரு நிமிஷம் ஒரு அதிகாரிகள் விசாரணை நடத்துறது இயல்பானது. விசாரணைக்கு பிறகு அதற்கான ஆவணங்களையோ அல்லது ஆதாரங்களையோ ஈடி வெளியிடுவாங்க. அது அடுத்த ப்ரொசீஜர். ஆனால் சோதனை நடக்கிறப்போ, விசாரணை நடக்கிறப்பவே பதட்டத்தோட செயல்படக்கூடிய ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்குதா இதுல? இல்லை, இதில் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டு இதுக்கு வந்துடுறேன். அந்த இடத்துக்கு ஊழலை எதுக்குறதுல தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த கட்சியுமே நான் ஊழலை எதிர்க்க மாட்டேன், ஊழலுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி பொதுமக்களும் யாருமே எல்லாரும் அரசியல் கட்சியெல்லாம் ஊழல் பண்ணிக்கிங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நானும் ஊழலை எதிர்க்கிறேன்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு பாகுபாடு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பேச வர்றோம். உதாரணமாக இந்தியா ஃபுல்லாக நீங்கள் 75 வருஷத்துக்கு மேலே சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 2 பேர் மட்டும்தான் ஊழலில் கன்விக்ஷன் ஆகிருக்கதாக நமக்கு பெரிய அளவுக்கு பெரிய அளவில். ஒன்று லல்லு பிரசாத் யாதவும், இன்னொன்று தமிழ்நாட்டில் அதிமுக சார்பாக சசிகலாவும் தான் நமக்கு பெரிய அளவுக்கு தெரியுது. அப்போ வேறு யாருமே ஊழலே செய்யலையா? ஒரே ஒரு கேள்வி குமார் சார். ஏன்னா குமார் சாரை பொறுத்தவரை ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் நான் அவருடைய நண்பருங்கிற அடிப்படையில் நான் கேட்குறேன். எங்கேயாச்சும் இந்தியாவில் தமிழ்நாட்டு அளவில் இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் ஊழல் ஒழிச்சாச்சு, இந்த மாநிலத்தில் ஒழிச்சாச்சு, இந்த இந்திய ஒன்றியத்தில் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அந்த ஸ்டேட்டுக்கு நாங்களாம் போயிடுறோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன கேட்டால் இங்கே தான் ஊழல் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. அது அல்லக்கா, எல்லா இடத்துலையும் அரசியல் கட்சி எல்லாம் செய்யுது, ஊழல் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஏன் இந்த பாகுபாடு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பேசணும். அது இந்த ஈடி அவர் லெனின் சார் ரொம்ப கரெக்டாக சொன்னார். எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எல்லாமே இதில் இருக்குது. அதாவது ஏன் நான் ஒரு வழக்கறிஞராகவும் சேர்த்து சொல்கிறேன், இவ்வளோ எஃப்ஐஆர் போட முயற்சி பண்ணிவிட்டு அதில் எஃப்ஐஆர் போடாமல் அப்படியே போட்டாலும் சார்ஜ் ஷீட்டு போடாமல் அப்படியே சார்ஜ் ஷீட்டு போட்டாலும் கன்விக்ஷன் ரேட்டுங்கிறது லெஸ் தேன் 1%. இது ஆல் இண்டியா லெவலில் குறிப்பாக இந்த 11 வருஷத்தில். இது ஒரு பாயிண்ட்டு. மதுரையில் அங்கி திவாரின்னு சொல்லிட்டு ஒரு இடி அதிகாரியை கைது பண்ணாங்க தமிழ்நாட்டுடைய இப்போ ஒரு டாக்டருடைய கேஸில், திண்டுக்கல் கேஸில். அப்போ இது என்னத்தை குறிக்குது? அப்போ இடி மேலே சந்தேகத்தை குறிக்கிறதுக்கு நீங்கள் வேறு எந்த உதாரணத்தையும் எடுத்துக்க வேண்டாம். இந்த தமிழ்நாடு உதாரணமே கிளியர் கட்டாக இருக்குது. அவர் சிறையில் இருந்துட்டு இப்போ பெயிலில் தான் இருக்கார் ஒழிய இன்னும் இந்த கேஸ் முடியலை. அடுத்த பாயிண்ட்டு, இந்த ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் ரொம்ப குறைச்ச பீரியடு தான் வந்தார். இதுக்கு முன்னாடி இதில் இருக்குது. இப்போ இந்த ஈடியில் இவங்க சொல்கிறது எல்லாம் நியாயமாக இருந்தால் இந்த சாராயாவது டாஸ்மார்க்கில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் லெனின் சொன்னார், இத்தனை 34 எஃப்ஐஆர் அந்த பீரியடில் போட்டது, 21 முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் போட்டது. இப்போ வர்றதில் 7 to 9 எஃப்ஐஆர் தான் இந்த பீரியடில் இருக்குது. அது 30 லட்சம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். இப்போ நம்ம கேள்விக்கு அடுத்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருமா இல்லையா? தமிழ்நாடு ஊழல் ஒழிப்புத்துறை
அன்றைய இந்த இந்த அமைச்சர் தங்கமணி மேலே கேஸ் போடணுமா வேண்டாமா அது சொல்லுங்கள் ரெண்டு பேரையும். ஏன் அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஆர் எண்ணிக்கையே அங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதை தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்பு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போட்டா அது நியாயமா இல்லையா? ஏன்னா ஊழல ஒரே தூத்துக்குடி செல்வம் இருங்க, நான் பேசுறேன், நான் ரொம்ப குறைச்சலா தான் பேச போறேன். இல்ல தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்கள்கிட்ட கிராஸ் கொஸ்டின் வரேன், நான் இருங்க. இல்ல நான் குறைச்சலா பேசல, நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப அந்த அதிகாரி வந்தது இப்பதான், அந்த தயாரிப்பாளர் இதுக்கு சம்பந்தம் உண்டா இல்ல ஒரே நாள்ல நடக்குதா அப்படிங்கறத இவங்க ரெண்டு பேரும் தூத்துக்குடி செல்வம் எனக்கு தெரியல. என்ன கேட்டீங்கன்னா அது தனியா இருக்கலாம், இது தனியா இருக்கலாம். ஏன்னா இது எதுவுமே நமக்கு வெளிப்படையா செய்தி வரல. அந்த ஆகாஷோ இல்ல வேற யாரோ மேல நடக்கிற ரைடு நடக்கிறத காமிச்சிருக்காங்க. ரைடுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்றத இன்னும் வந்து வெளிப்படல ஒழுங்கா கரெக்டா. அப்போ அது வெளிப்படாம நம்ம அதை போய் லிங்க் பண்ணி பேசுறதுங்கிறது வந்து என்ன பொறுத்தவரை இப்போ டாஸ்மார்க் எடுத்துட்டா கூட 1000 கோடி ரூபாய் ஊழலுக்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இல்ல 1000 கோடி யாரு அதிகாரிகள் மேல நடக்கக்கூடிய நடவடிக்கைக்கு அல்லது அதிகாரிகள் மேல நடக்கக்கூடிய விசாரணைக்கு ஏன் ஆட்சியாளர்களுடைய ஆதரவாளர்கள் பதட்டப்படுறீங்க அப்படின்ற ஒரு வாதத்தை இல்ல யாருமே பதட்டப்படல சார். ஒரு நீங்க செந்தில் பாலாஜி மந்திரியா இருக்கும்போது தான் இது ஆரம்பிச்சது, இந்த விஷயம் இது ஆரம்பிச்சது. அவர் 400 சுற்று நாள் இருந்துட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவோ அல்லது நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து கவனித்து பார்த்தீங்கன்னா யாருமே இந்த சிறையோ இல்லை போராட்டமோ இல்லாமல் 40லேருந்து 60 வரை கிட்டத்தட்ட பெரிய போராட்ட காலமே தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றத்துக்காக நடந்தது. எங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்காக போச்சுன்னா அதுலேருந்து இந்த ஊழலும் சேர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒழிச்சிருக்க முடியும். ஆனால் இங்கே வந்து இந்த சமுதாய மாற்றமே பாதியில் நிற்கிது, தேக்கமாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அந்த அடிப்படையில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நானும் சேர்ந்து லஞ்சத்தை ஒழிக்கிறதா இருந்தால் அது நியாயமாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து லஞ்சத்தை வந்து ஒரு லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு கட்சி வந்து லஞ்சத்தை ஒழிக்காது, அது வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் மக்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த தேர்தலையும் நீங்கள் ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். காமன்வெல்த்து ஊழல் அப்படின்னு சொல்லி டெல்லியில் காங்கிரஸை வச்சு எதிர்த்து அதை ஒரு தேர்தலே நடத்துனாங்க. அடுத்த ஒரு இன்னொன்று வந்து 2G வச்சு ஒரு தேர்தல் நடந்துச்சு, நிலக்கரி சுரங்க. இந்த இப்போ காமன்வெல்த் வந்து 2 நாளைக்கு முந்தி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஊழலே இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோர்ட்லேயே. அப்போ இது என்ன அர்த்தத்தை குறிக்குது? அப்போ அன்னைக்கு அது பிரச்சாரத்துக்கு பயன்படுது, ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு பயன்படுது, அவ்வளோதான். அதே மாதிரி 2G சைபராக போட்டு வந்துச்சு. ஒரு எலெக்ஷனில் அது ஒர்க் அவுட் ஆனிச்சு. அடுத்த எலெக்ஷனில் அதை பற்றி பேசவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் வரை போய் அது வந்து அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ சமீபத்தில் இது அது பிறகு சிஐஜி அறிக்கையிலேயே அந்த பாலத்தில் எவ்வளோ ஊழல் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஊழல் நடந்ததாகவே நான் கூட ஒத்துக்கல. ஆனால் இல்லை இப்போ நான் கேட்குறது என்னென்ன பாண்டியன் சார், இதில் இப்போ ஒரு சினிமா ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். கேட்குற கேள்வி இதில் எப்படி நீங்கள் அரசியல் படுத்துறாங்க? அரசியலுக்காக இது இடி விசாரணை நடத்துது, சோதனை நடத்துன்னு எந்த புள்ளியில் சொல்றீங்கன்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் 1% கீழே கன்விக்ஷன் ரேட் இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற எந்த இதுவுமே நீங்கள் சார் அங்கி திவாரின்னு ஒரு அதிகாரியை நீங்கள் ஊழலை பற்றி கன்சிடரே பண்ணுறதுக்கு தேவையில்லை. நான் திரும்ப லெனின்ட்ட கேட்குற அதே கேள்வியை தான் கேட்குறேன். ஒரு அரசியல் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் மேலே ரைட் பண்ணால் ஓகே, அஜித் பவார் மேலேயோ இல்லை ஹேமந்த் பிஸ்வா சர்மா மேலேயோ ஒரு விசாரணை நடக்குது, அவங்க இடங்களில் நடக்குதுன்னா அது ஓகே. இவங்களுக்கும் அரசியல் தொடர்புக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். சார் ஒரு மந்திரி இருந்தால் தானே சார் இப்போ அந்த பணத்தை வாங்குறாங்கன்னு சொல்லி தானே குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அதானி மேலேயே ஒரு இது இருந்துச்சு, அத்வானி மேலே என்ன இருந்துச்சுன்னா அவர் காலத்தில் அந்த அதாவது பவுண்டரியில் எல்லையில் வேலி அமைக்கிறது அது ஒரு 300 கோடி 1000 சொச்ச கோடி அதில் 300 கோடி ஊழல்னு சொல்லி இருந்துச்சு. இன்னை வரை அது ப்ரூவ் பண்ண கிடையாது. அதனால இது எல்லாமே ஊழல் நடந்திருக்கா, இருந்திருக்கு. ஆனால் அது ப்ரூவ் பண்ணாங்களா? இல்லை. அதான் பிரச்சனை. அது கோர்ட்டுக்கு போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போகலைனாலும் சரி, கோர்ட்டுக்கே பல கேஸ் போகலங்கிறதா இப்போ என்னுடைய குற்றச்சாட்டு. அப்போ பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்கன்றதான் கடைசியாக ரிசல்ட். சரி, இப்போ நான் அதை கேட்குறேன், அமைச்சர்கள் மேலே நடத்தினா பிரச்சாரத்துக்குன்னு பயன்படுத்தலாம், இதை எப்படி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க? இல்லை, இப்போ நீங்கள் அதிகாரி வந்து கேட்காம இப்போ மினிஸ்டர்கிட்ட போகவே முடியாது. ஏன்னா அதிகாரிக்கு மேலே தானே மினிஸ்டர் கையெழுத்து போட போகிறாரு. அந்த அதிகாரியோட இது ஒப்பந்தம் அந்த அடிப்படையில் தான் அது ஐஏஎஸ் அதிகாரிக்கு மேலே தான், இவங்க செக்ரட்டரிக்கு மேலே தான். அப்போ அது வந்து அதிகாரியை விசாரித்து தான் ஆகணும், அதில் தப்பு கிடையாது. இப்போ விசாரிக்கிறதுலையோ இதுவோ நம்ம நிப்பாட்ட சொல்லலை. இது வந்து அதிமுக பீரியடில் அதிகமான எஃப்ஐஆர், திமுக கவர்மெண்ட்டில் நான் குறைச்சி எதையும் நான் ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுக்கிறேன், இதில் குறைச்சி எஃப்ஐஆர். அப்போ நீங்கள் இதுக்கு முந்தின உள்ள மந்திரியை வந்து நீங்கள் பிடிச்சிருக்கணும்ல, இடி போய் ரைட் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ எப்படி 2Gக்கு சொல்கிறாங்க, காமன்வெல்த்துக்கு சொல்கிறாங்க, இந்த பக்கம் வரும்போது ஏன் சொல்லலை? இப்போ அவர் கேட்ட ஒரு கேள்வி, இந்த தேர்தல் பத்திரம் வந்ததில் இப்போ உங்களுக்கு ஒரு தேர்தல் பத்திரத்தில் இவ்வளோ நான் நன்கொடை கொடுத்தேன்னா என் கம்பெனிக்கு என்ன ஆர்டர் கொடுத்தீங்கன்னு அடுத்த நாளே வருது. அப்போ அது ஊழல் தானே அது.
அப்போ அதுதானே சுப்ரீம் கோர்ட்டே சொன்னிச்சு, தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணுறேன்னு, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 11 வருஷத்தில் இந்தியாவில் ஊழல் ஒழிச்சிருந்தா பிஜேபி எங்கேயுமே ஊழல் இருந்திருக்காதே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 4 நாளைக்கு முந்தி ஹைதராபாத்தில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை பிடிக்கிறாங்க, 70 லட்சம் ஊழல். அது இந்த கவர்மெண்ட் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த ஒன்றிய அரசில் தான் நடக்குது. அப்போ அதை வந்து குமார் சார் ஒத்துக்குவார், அந்த ஊழல் வந்து ஊழல் இல்லைன்னு. அது அதிகாரி தானே. தூத்துக்குடி செல்வம் ரொம்ப முக்கியமான புள்ளியை முன்வைக்கிறார்ல. இப்போ இதே கேஸ்ல முன்னாடி இருந்தவங்க மேலே நீங்க ரைட் பண்ணிருக்கணுமேன்றாங்க, அங்க நோக்கிய நகர மாட்டேன்றீங்க. ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார், கடந்த ஆட்சி காலத்திலே தவறு செய்த ஒருவர் தப்பி போய்விட்டார் என்பதற்காக இந்த ஆட்சி காலத்துல பிடிக்க கூடாது சட்டமா? நான் என்ன சொல்றேன், அந்த பக்கமே போக மாட்டேன்றீங்கன்றார் பாண்டியன். திவாரின்னு ஒரு அதிகாரியை கைது பண்ணிருக்காங்களா இல்லையா? அவரும் சிறைக்கு சென்றிருக்கிறார், அதை யாருமே நியாயப்படுத்தல. சார் ஒரே ஒரு क्वेश्चन சார், புற்றுநோய் சார் செல்வம் சார், உங்க அனுமதியோட ஒரு क्वेश्चन சொல்லுங்க. இப்ப கர்நாடகத்துல ஒரு பழைய எம்எல்ஏ, அவர்கிட்ட கேளுங்க. ஆமா, அவர் எக்ஸ் எம்எல்ஏ, அவர் பேர் வந்து ஜெகநாதன். அவரு இப்ப இதாகி கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிருக்காரு. அவரு பிஜேபி எம்எல்ஏ தானே? ஆமா. இது சொல்லுங்க என்னன்னு. பிஜேபி எம்எல்ஏ சார், அவர் எம்எல்ஏ பதவி போயிடுச்சு சார். என்ன சார் நீங்க அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அவரை நியாயப்படுத்தவில்லை, நீங்க யாரையுமே நியாயப்படுத்தாதீங்க சார். நான் நியாயப்படுத்தல சார். ஊழல் ஊழல் இல்ல அவர் கேக்குறது, தூத்துக்குடி செல்வம் அவர் கேக்குறது, டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்குது, டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்குதுன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்தது. டாஸ்மார்க் ஊழல்ன்றது முந்தைய ஆட்சி காலத்திலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குல்ல, அந்த அந்த அடிப்படையில ஏன் நீங்க யார்ட்டையும் விசாரணை விரிவுபடுத்தலன்னு கேக்குறாரு. ஒரே ஒரு விஷயம், நான் பேசுறேன். கொஞ்சம் அதாவது பாண்டியன் சாரோ, அண்ணன் லெனினோ, அண்ணன் பாலசிங்கமோ அவர்கள் ஏதாவது ஒரு பொதுநல வழக்கு போட்டு இதுல பிஜேபி காரர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அதனால இந்த வழக்கு துரிதப்படுத்துக்கன்னு இல்ல, அவங்க யாரும் கட்சியே சொல்லல. தூத்துக்குடி செல்வம் அவங்க கட்சியே சொல்லல. வழக்கினுடைய அடிப்படையில நீங்க விசாரணை நடத்தலாமேன்றாங்க. யார் எந்த கட்சிக்காரங்களே அவங்க சொல்லல. எந்த திவாராக இருக்கட்டும், ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும், ஊழல் செய்தவர்கள் விசாரணை எதிர்கொள்ளணும். அதானி தான் ஃபர்ஸ்ட் பேசலாம். இந்த ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் எங்க தாத்தா காலத்து ஊழல். நன்றி. நான் முதல் சுற்று ஒரே நிமிஷம் பாண்டியன், நான் முதல் சுற்று நிறைவு செய்றேன். இன்றைய கேள்வி நேரம் தொடர்பாக மக்களின் தீர்ப்பை அறிந்து கொள்வதற்காக எக்ஸ்தலத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். டாஸ்மார்க் தொடர்பான அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் முறைகேட்டை கண்டுபிடிக்க அரசியலுக்காக வழக்கமான நடைமுறை என்கிற 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்களின் தீர்ப்பு என்ன? இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். விளம்பர அரசியல் பண்றதுல நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி, இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல். குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கிறீங்க, அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. விளம்பர அரசியல் பண்றதுல நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி, இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல். குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்?
கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். இன்றைய கேள்வி நேர விவாதம் தொடர்பாக மக்களின் தீர்ப்பை அறிந்து கொள்வதற்காக எக்ஸ்தலத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் என்பது வழக்கமான நடைமுறை என்று 1% பேரும், முறைகேட்டை கண்டுபிடிக்க என்று 9% பேரும், அரசியலுக்காக என்று 90% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு குறித்து விருந்தினரிடம் கேட்கலாம். லெனின், நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்காகன்னு 90% பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதான் சொல்லிட்டு இருக்கோம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டியதில்லை. இந்த அரசு எல்லா நிறுவனங்களையும் சிபிஐலேருந்து எல்லாத்தையும் எங்கே உளவு பார்க்கணுமோ ஃபகல்காமில் உளவு பார்க்க தவறியது. பாதுகாப்பு குறைபாடுனால ஒரு பெரிய போரே இன்றைக்கி 2 நாடுகளுக்கு இடையே நடத்த வேண்டிய சூழல் வந்தது. இந்த பக்கம் ஊழல் என்பதை ஒரு சாராக தனக்கு ஆதரவானவர்கள் வந்தால் கண்டுகொள்ளாமல் விடுவேன். ஆனால் எதிரிகள் என்றால், அரசியல் ரீதியாக எதிர்க்கக்கூடியவர்கள் என்றால், அது மாநில உரிமைகள் குறித்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்று வழக்கிட்டு அந்த உரிமைகளை நிலைநாட்டி விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக நான் எல்லா துறையும் பயன்படுத்துவேன். இது எழுதப்படாத சட்டமாக அந்த நாட்டில் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நான் கேட்குறேன், கேரளாவில் தங்க கடத்தல் வழக்கு போட்டீங்க, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? உங்களுக்கு உண்மையிலேயே நெஞ்சுரம் இருக்குமே ஆனால் அந்த வழக்கை நடத்துங்க, அந்த வழக்கை நடத்துங்கன்றேன். தங்க கடத்தல் ஒரு மத்திய அரசுடைய ஃபெயிலியருங்க. அது விமானத்தின் மூலம் உலக அளவுலேருந்து தங்க கடத்தினாங்கன்னு ஏன் இன்னைக்கு அதை பற்றி பேச மாட்டேங்க? ஒரு தேர்தலுக்கு பயன்படுத்துறீங்க. நண்பர் அழகாக சொன்னார் வழக்கறிஞர் பாண்டியன், தேர்தலுக்காக பண்ணீங்க. அந்த தேர்தலை தூக்கி அடித்தாங்களா மலையாளியர்? அதுக்கு பிறகு அதை விட்டுட்டீங்க. இப்போ இந்த தேர்தல் வருது, இப்போயாவது அந்த உண்மையை சொல்லுங்கன்றான். எனவே இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றிலையும் பார்க்குறீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆனால் பங்குச்சந்தையில் நடந்த ஊழல் பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க, பத்திரமா அதை பாதுகாப்பாங்க. சித்ரா சுப்பிரமணியம் யார்? கேள்வியே வராது. ஒரு யோகி ஒரு சன்னியாசியிடம் எப்படி அது போணுச்சு? அனாமலியா இருக்கிற இமெயில் பத்தி நண்பர் பேசுறாரு. அனாமலியா ஒரு இமெயில் போனுச்சு, அதை பத்தி என்ன பாருங்க. இதனாலதான் நானும் இந்த அனாமலியா போன இமெயில் பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. எது கேட்டாலும் அந்த 15 கோடி ஐயா நாங்கள் இப்போ சொல்றேன் இன்னையோட அண்ணே நீங்க கொஞ்சம் பாத்துக்கண்ணே, உங்களுக்காக தான் சொல்றேன். இந்த 15 கோடி ரூபாய் தேர்தல் செலவினங்களுக்காக எங்கள் கட்சிக்கு கொடுத்தது, அதுவும் வெளிப்படையாக வங்கியில் வந்தது. வெளியில் நாங்கள் கை நீட்டி அண்டரில் வாங்கலை. அதற்கான செலவுகளையும் உங்களால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்திடம் வழங்கி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்க உள்ள பிரச்சனை இல்லைண்ணே, நீங்கள் தான் அதை 15 கோடின்றீங்க. அண்ணன் 15 கோடியெல்லாம் இந்த காலத்தில் ஒரு பெரிய பணமே இல்லை. இருந்தாலும் தார்மீக பொறுப்பெடுத்து நாங்கள் அதற்கான விளக்கத்தை தந்துகிட்டு இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடக்குதுன்னா 10,000 கோடி 20,000 கோடி 40,000 கோடி அதானிக்கு அன் அக்கௌண்ட்ல வந்திருக்குண்ணே. 25,000 கோடிக்கு ஆப்ஷோர்ல இருந்து வந்திருக்குண்ணே. அதை பத்தி கேள்வி எங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. நன்றி நன்றி. அதான் நான் கேட்கிறேன். நன்றி. தூத்துக்குடி செல்வம், உங்களுடைய இறுதி கருத்து. நீங்க இவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணீங்க, ஆனா அரசியலுக்காகன்னு 90% பேர் வாக்களிச்சிருக்காங்களே. இந்த வாக்களிப்பை இதை நிராகரிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதை நான் ஒரு பெரிய கருத்து வேண்டாம் ஒண்ணு இல்லைன்னா அதை நிராகரிக்க எங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிராகரிக்க ஒண்ணு. இரண்டாவது, இப்பொழுது என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கி இருக்கிறது. ஒருவரை அழைத்து விசாரித்த உடனேயே அதுக்காக நீங்க இவ்வளவு பதறீங்கன்னு சொன்னா இதனுடைய இந்த ஊழல் விசாரணையின் போக்கு ஏதோ ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி போகிறது என்று மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் அதிகபட்சம் 15 நாட்களுக்குள்ளாக அண்ணன் லெனினும் நானும் அடுத்த விவாத நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு முன்னால் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான உண்மை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய உண்மை தெரியும் என்று சொல்கிறார்கள். அவருக்கான நேரம் அதுதான் சொல்றேன். அண்ணனுக்காக அதாவது ஊழல் எந்த இடத்துல ஊழல் யார் செய்தாலும் தவறு, ஊழல் எந்த இடத்திலே இருந்து வந்தாலும் அது புற்றுநோய். இந்த புற்றுநோய் அகற்றப்படுவதற்கு எல்லாரும் நாம் முனைப்பு காட்டணும். இங்க ஒண்ணு சொன்னா ஹர்ஷத் மேத்தா வழக்கறிஞர் சொல்லுவீங்களா? பங்குச்சந்தை ஊழல் சித்ரா சுப்பிரமணியம் ஹர்ஷத் மேத்தா ஊழல் நடந்தது எந்த காலத்துல? நகர்வால ஊழல் நடந்தது எந்த காலத்துல? இதெல்லாம் பேசுனா அவர் தண்டிக்கப்பட்டார். கேளுங்க, தவறும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஹர்ஷத் மேத்தா நன்றி. தூத்துக்குடி செல்வம் நன்றி. அதனால நீங்க தவறுலாம் ஒன்றும் கிடையாது. நான் கேளுங்க சார். கடந்த காலத்தை சொல்லி நாம் நிகழ்காலத்தை நியாயப்படுத்துவது. நன்றி. தூத்துக்குடி செல்வம் நன்றி. பாலசிங்கம், உங்களுடைய இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா.
எக்ஸ்தலத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி, அந்த முடிவு என்பது மிக சரியானதாக தெரிகிறது அரசியலுக்காக என்பது. உண்மையில் ஊழலுக்கு அடிப்படை காரணமாக இந்த இந்தியாவில் இருப்பது, உலகத்தில் இருப்பது என்ன காரணம் என்று சொன்னால், ஊழலுக்கு 2 அடிப்படையான காரணங்கள். ஒன்று வறுமையும், இன்னொன்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையும் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே அரசியலுக்காக பழிவாங்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை சிதைப்பது என்பதுதான் இந்த நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். இதில் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2G மீது வழக்கு தொடுத்த போது சிஏஜி கொடுத்த அந்த ரிப்போர்ட்டின் மீது அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது, விசாரணை நடத்தப்பட்டது, சிறைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இதே சிஏஜி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் மீது இந்த அரசு, பிஜேபி அரசு, அவர்கள் ஆட்சி காலத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த முறைகேடு அல்லது நஷ்டம், அரசாங்கத்துக்கான இழப்பு, வருவாய் இழப்பு இவ்வளவு கோடிகள் என்று, பல்லாயிரம் கோடி இழப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறது. அதை குறித்து ஏன் இதுவரையிலும் இந்த அமைப்புகள் அதை பற்றி விசாரணை செய்யவில்லை? அரசியலமைப்பு சட்டத்தின்பால் சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகளை சீர்குலைப்பது என்பதும், அந்த அமைப்புகளை ஏவி விடுவது என்பதும் தான் இந்த ஒன்றிய அரசுடைய போக்காக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை சீர்குலைப்பதும், அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைப்பதும் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய, RSS உடைய திட்டமாக. நன்றி 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 பாலசிங்கம். குமார் சார், இறுதி கருத்து ரொம்ப சொல்லுங்க. அதாவது வழக்கறிஞர்கள், கட்சி சார்பாக பேச வரக்கூடிய லெனின் போன்றவர்கள், மற்ற யாராக இருந்தாலும் சரி, நான் உட்பட, ஊழல் என்பது தனியாக எந்த ஒரு அரசாங்கம் மட்டும் நினச்சி நிறுத்த முடியாது, எதிர்க்கட்சிகள் நினச்சி நிறுத்த முடியாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நினைக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நமக்கு எதிரானது, நம்முடைய வாழ்நாள், நம்முடைய சந்ததிக்கு எதிரானது. இப்போது ராத்திரி 11 மணிக்கு நீங்கள் பாய் கடைக்கிட்ட போனீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், 30 வருஷமாக ஒரே ஃபேமிலி. தகப்பன் பகலில் கைவண்டி எடுத்துகிட்டு போனோம், சாயங்காலம் வேலை வெட்டி முடிச்சுட்டு அங்கே தான் குடும்பம் நடத்துகிறதே அங்கே தான். இன்றைக்கி அப்படி இருக்குது. அப்போது இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் ஏன் முன்னேறலைன்னா, மக்களுக்கு நாம் எல்லார்கிட்ட வரி, பொது சொத்து சூறையாடப்படுறதுனால தான் இவங்களுக்கு வாழ்வாதாரம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கோம் நம்ம. 75 வருஷமாக கிட்டத்தட்ட சுதந்திரம் வந்த காலத்திலேருந்து 2021 வரைக்கும் 4.5 லட்சம் கோடி. இப்போ 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோங்கிறதுக்கு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. கேட்டால் ஜிடிபியை சொல்லுவாங்க. ஆகையினால இதுக்கெல்லாம் காரணம் கரப்ஷன். இதை வந்து ஒழிக்கணும். ஒன்ன சொன்னா இன்னொன்னு சொல்றதுக்கு எல்லாம் தப்பு தான். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தாங்க. ஒரு தப்பு நியாயப்படுத்த கூடாது. உங்ககிட்ட அந்த பழக்கம் இருக்கு. கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாத்துலயும் அந்த பழக்கம் இருக்கு. நீங்க இவ்வளவு பழக்கமா பேசி என்ன பண்ணீங்க? டெல்லியில பாருங்க, டெல்லியில இவங்களுக்கு என்ன ஓட்டு கிடைச்சது தெரியுமா? 300 ஓட்டு, 200 ஓட்டு, 150 ஓட்டு. எவ்வளவு கேவலம். நோட்டாவோட இப்படி பேசுனதுனாலதான் உங்க கட்சியை நான் மதிக்க, உங்க கட்சியோட கொள்கையை நான் மதிக்க, கட்சியை நான் சல்யூட் பண்றேன். நான் இல்ல நான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை எல்லாரும் தவறுதான். யார் கண்டிக்கல, யார் செஞ்சாலும் தப்பு. தவறு யார் செஞ்சாலும் தப்பு. தவறு யார் செய்தாலும் தவறு. ஒரு தவறை சொல்லும் பொழுது அந்த தவறு உங்களுக்கு நியாயம் என்று பட்டால் நீங்க அந்த தவறை ஆதரிச்சு தான் பேசணுமே தவிர அதுக்கு இன்னொரு தவறு சொல்றது அது ஏற்புடையதில்லை. இதை நீங்க மாத்திக்கணும். என்னுடைய கருத்துல ஒவ்வொரு விருந்தினர்களுக்கு தனித்தனியான நேரம், அதனால யாருடைய யாரும் குறுக்கிட கூடாது. அப்படிதான் ஒரு பேட்டர்ன். இந்த ஓட்டெடுப்புல இந்த இதுல 90% சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எந்த அடிப்படை நம்ம யாருமே அதை பத்தி டீப்பா அரசியலோட தொடர்புபடுத்தி பேசல. நீங்க கூட என்கிட்ட கேட்டீங்க, நான் கூட எனக்கு சில தகவல் தெரிஞ்சாலும் கூட பொது வழியில அதிகாரப்பூர்வமாக இல்லாத செய்தியை சொல்லக்கூடாது என்று தான் சொல்லவில்லை. அப்படி இருக்கும் பொழுது 90% அரசியலுக்காகன்னு சொல்லியிருக்காங்கிறதுல எனக்கு புதிராக இருக்கிறது. அது ஏன் எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் இந்த அறிக்கை, இந்த ரைடெல்லாம் நடத்தி என்னென்ன தொடர்புகள், யார் யாருக்கு பண பரிவர்த்தனை எப்படி நடந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி, ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி ரைடு பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் பேப்பரில் நியூஸில் வந்தது. ஆனால் இவங்க ஆதாரத்தெல்லாம் கொடுத்தாங்க. இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது கொடுத்த பிறகு தான் அவங்க அலோவ் பண்ணாங்க. ஆகையினால இதில் நிறைய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கின்றன. நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு அமலாக்கத்துறைக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையும் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். சார், டெல்லி ஒன்றிய அரசில் 11 வருஷமாக பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்கு. அந்த டெல்லியில் ஒரு ஹைகோர்ட் நீதிபதி யஸ்வந்த் சர்மா வீட்டில் மூட்டையாக 500 ரூபா நோட்டு எரியிறத வீடியோ வந்துருச்சு. கரெக்டுங்களா? எந்த இடத்துலையும் அது வந்து மறைக்கப்படலை, வந்துருச்சு. அந்த பணம் யாருது அப்படின்னு இன்னைய வரை சொல்லலை. ஒரு நீதிபதி வீட்டில் இவர் என்னென்ன தீர்ப்பு கொடுத்தாரு, இதுக்கு பிறகு யார் சம்மந்தப்பட்டது, எந்த விசாரணையும் இன்னும் முடிக்கலை, ஒழுங்கான எஃப்ஐஆர் போட்டு முடிக்கலை.
அப்போ இப்போ தான் கடைசியாக வந்து ஜனாதிபதி இதுக்கு எழுதியிருக்காங்க இம்பீச்மெண்ட்டுக்கு யார் சுப்ரீம் கோர்ட்லேருந்து இன்னே வரை அது இம்பீச்மெண்ட் ஆகலை. சார் சுப்ரீம் கோர்ட்ல பண்ணிருக்காங்க சார், அதோட நிக்குது. நான் அதுவரை ஒத்துக்கிறேன், நான் எதுவும் மறுக்கல. அப்ப ஒரு டெல்லியில பேசலாம் பேசலாம் தூத்துக்குடி செல்வம் இருங்க, ஒரு பாண்டியன் சாருக்கான நேரம் பேசலாம். அது எடுத்து பேசலாம் பேசலாம் இருங்க. சரி, ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்றவங்க இந்நேரம் எடுத்துருக்கணும் சார். ஒரு நீதிபதி, ஒரு டெல்லி ஹைகோர்ட் நீதிபதியை அங்கேருந்து தூக்கி வேற ஒரு இடத்துல போட்டு நீ வேலை பார்க்கலான்னு சொல்றாங்க. வக்கீல்லாம் எதுக்குறாங்க. இப்ப அவர் பண்ணாரா, அந்த பணம் அவர் பணமா? இருங்க சார், அவர் பணமா, அவரை மாட்ட வைக்கிறதுக்கான வச்சிருக்க பணமா? எதுவுமே விசாரணையில வெளிப்படலை. ஏன்னா எஃப்ஐஆர்ல இருந்து அதுல சிக்கல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஐசிசியோட அப்போ உள்ள சேர்மன் சாந்தா கொச்சார் அவங்க வந்து கிட்டத்தட்ட வீடியோகானுக்கு 3000 கோடி கொடுத்த ஒரு ஊழல் இருக்கு. இன்னே வரை அதுக்கு தீர்ப்பே வரல. எத்தனை வருஷம் ஆச்சு? அப்ப மக்கள் சொல்றது கரெக்ட் தானே? நீதிமன்றம் இடி எல்லாம் 35 வருஷம் நடத்துது. நீதிமன்றம் இடி எல்லாம் யார்கிட்ட இருக்கு? யாரும் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப இது மக்கள் சொன்னது சரிதானே? அரசியல் தான் இந்த 9% மாறணுங்கிறதா என்னுடைய மக்களோட வேண்டுகோள். லெனின் ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு வரிதான். கடன் வாங்கினதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறீங்க. அதானிக்கு பெரும் நிறுவனங்களுக்கு இதுவரையிலும் 35 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடன் ஆகிறீங்க. தமிழ்நாட்டு கடனையும் வராக்கடனா அறிவிங்க, மத்திய அரசு ஏத்துக்குங்க, மாநிலங்கள் இன்னும் வளரும், உங்க ஜிடிபி வளர்த்துறோம். அதானிக்கு வளர்க்குறீங்கல்ல, நன்றி, அதை சொல்லுங்க. ரொம்ப தாராள மனசு. ஏன்னா அவரே இன்னொரு கட்சியில், அவங்க கட்சி இன்னொரு கட்சியில் கடன் வாங்கி கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கத்தை கட்சி நன்றி. மற்றொரு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.